rotor resistance starter. So main starter எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மோட்டார் அது either சிங்கிள் பேஸ் மோட்டாராக இருந்தாலும் சரி இல்லை 3 பேஸ் மோட்டாராக இருந்தாலும் சரி அதோடைய ஸ்டார்டிங் சமயத்தில் ஸ்பீடு வந்து 0வாக இருக்கும். ஸ்பீடு 0வாக இருக்கும்போது பேக் EMF அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக் EMF வந்து 0வாக இருக்கும். இதன் காரணமாக ஸோ அந்த இடத்துல மோட்டார் வந்து 6 to 7 டைம்ஸ் த ஃபுல் லோட் கரண்ட்டை வந்து எடுத்துக்கணும் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மாதிரி 6 to 7 டைம்ஸ் நம்மளுக்கு எடுத்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வைண்டிங் நம்மளுக்கு பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டர் அப்படின்ற கான்செப்டுக்கு போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டரில் டிசி சைடு ஏசி சைடு, அதாவது டிசி மோட்டார் ஏசி மோட்டார் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஏசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், சிம்பிளாக டிஓஎல் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம 2 டைப் பார்த்துருக்கோம். செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டருக்கு சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக அதுக்கு பதிலாக கோண்டோஃபர் மெத்தட் ஆஃப் ஸ்டார்டர் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷனுக்காக இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டார்டர் எல்லாமே ஸ்டார்டிங் சமயத்தில் இருக்கக்கூடிய டார்க்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ டார்க் அப்படின்னா அந்த மோட்டாருடைய அவுட்புட்டை வந்து நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூட்டன் மீட்டர் ஃபோர்ஸ் வந்து நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். இந்த டார்க் வந்து ஸ்டார்டிங் சமயத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல, தேவைப்படக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான 3 ஸ்டெப் ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னா லிஃப்ட்டு. ஸோ லிஃப்ட்டு நம்மளுக்கு சடனாக வந்து டார்க் அதிகமாக தேவைப்படுது, அதனால் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேன், இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப் ஆஃப் ஸ்டார்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே 2 டைப் ஆஃப் மோட்டார் இருக்குது. ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாருக்கு மட்டும்தான். இதை வந்து நம்ம ஸ்க்ரூல் கேஜ் மோட்டாருக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் மட்டும்தான் நம்மளுக்கு ரோட்டார் சைடு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதில் நம்ம ரெசிஸ்டரை ஆட் பண்ணலாம். ஆனால் ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் நம்மளால் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாது. அப்போது இந்த ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் மட்டும்தான் நமக்கு ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஐயா இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். எது வழியா அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரோட்டார் சைடு கண்ட்ரோல் வழியாக, ஓகேங்களா? ஸோ இதில் இது வந்து ஸ்டேட்டார், இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டார் சைடு. ஸோ இந்த மேலே இருக்கிற பகுதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் சைடு. ஸோ இந்த பாதி பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட் சைடு. ஸோ மோட்டாரில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டார், இது வந்து ரோட்டார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்ஆர் இருக்குது. 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்ஆர், ஓவர் லோட் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது வந்து எம் கான்டாக்டுடைய கான்டாக்ட்ஸு ஸ்டேட்டார் வைண்டிங். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டார் வைண்டிங். ஸோ ரோட்டார் வைண்டிங்கில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். R1, R2, R3 அப்படின்ற 3 ரெசிஸ்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட். கண்ட்ரோல் சர்க்யூட்டில் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஓஎல்ஆர். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், ஸ்டார்ட் புஷ் பட்டன். இது வந்து மெயின் கான்டாக்டர். ஸோ அதுக்கு கீழே எக்ஸ், ஒய், Z 3 டைமர் இருக்கு. ஆன் டிலே டைமர், சரிங்களா? இது 3மே வந்து ஆன் டிலே டைமர். இன்னொரு டைப் ஆஃப் டைமர் இருக்கு நமக்கு, ஆஃப் டிலே டைமர் வந்து இருக்குது.
ஸோ இந்த ஸ்டாப் பட்டன் எப்பவுமே என்சியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டாப் பட்டன் எப்பவுமே எல்ஓவாக தான் நமக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஆப்ரேஷனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு முழுக்க நம்ம எந்த சப்ளை எடுத்துக்கோம் அப்படின்னா ஏதாவது 2 பேஸ் நடுவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் சார் இங்கே ஒய்பியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, ஆர்ஒய்யோட கனெக்ட் பண்ணலாமா? நம்ம எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆர்ஒய்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒய்ஆருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிஆர் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதோடைய ஆப்ரேஷனுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து மோட்டரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மோட்டரில் வந்து சப்ளை கொடுக்கணும். ஸோ ஆர்ஒய்பி அப்படின்ற 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்றேன். சப்ளை கொடுத்த உடனே சப்ளை வந்து இந்த OLR வழியே இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போ நான் வந்து மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எம் அப்படின்ற காயில் வந்து எனக்கு கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா M1, M2, M3 அதே போல் இந்த M4, M5 இது எல்லாமே வந்து எனக்கு க்ளோஸ் ஆகும். சரி, இப்போ இந்த M1, M2, M3 க்ளோஸ் ஆன உடனே இந்த இடத்துல ஸ்டேட்டருக்கு சப்ளை வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்டருக்கு சப்ளை கிடைச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து இந்த இடத்துல ரோட்டாரில் வந்து நமக்கு கட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனவுடனே இந்த ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸுக்கும் ரோட்டார் ஃப்ளக்ஸ் 2 ஃப்ளக்ஸின் விளைவாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டார்க் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அந்த டார்க் வந்து ரோட்டார் வந்து சுத்த ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா ஸ்பீடு 0வாக இருக்கும்போது. நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஸ்பீடு 0வாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கரண்ட் லெவல் வந்து ஹையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ரெசிஸ்டருமே நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா ஸ்டார்டிங் சமயத்தில். அப்போது இந்த இடத்துல கரண்ட்டை அதிகமாக இருக்கக்கூடிய கரண்ட்டை இந்த R1, R2, R3 இந்த 3 ரெசிஸ்டருமே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ M4, M5 ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. M4 வந்து இதற்கான சீலிங் கண்டக்டர். ஓகேங்களா? அடுத்தது இந்த M5 வந்து பார்க்கணும். ஸோ M5 க்ளோஸ் ஆனது என்ன ஆகும்? X அப்படின்ற டைம் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகிடும். இது ஒரு ஆன் டிலே டைம். நான் வந்து இங்கே 5 செகண்ட் செட் பண்ணுறேன். அப்போது இது வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ஆன் ஆகி 5 செகண்டுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த X1, X2வை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? சரி, க்ளோஸ் பண்ணிடும். X1, X2வை க்ளோஸ் பண்ணிடும். அப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த R3 அப்படின்ற ரெசிஸ்டர் கட் ஆகிடும். கட் ஆகிட்டு இந்த 2 ரெசிஸ்டரில் மட்டும் ரோட்டார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஆன் ஆகிற அதே சமயத்தில் X3 வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும். அப்போ X3 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய Y அப்படின்ற டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எனர்ஜிஸ் ஆகும். இப்போ Y எனர்ஜிஸ் ஆகும்போது என்ன ஆகும்? Y1, Y2 க்ளோஸ் ஆகும். அதே சமயத்தில் Y3 க்ளோஸ் ஆகும். அப்போ இது க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ R2 கட்டு R3 கட்டு இப்போ ஒன்லி R1 ரெசிஸ்டருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த Y3 க்ளோஸ் ஆகிற சேம் டைமு Z அப்படின்ற இந்த டைமில் வந்து நமக்கு ஆன் ஆகும். ஸோ இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 5 செகண்ட் சேம் எல்லாமே 5 செகண்ட் கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய Z1, Z2 நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போது இது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக R1, R2, R3 எல்லாமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா கட் ஆகிட்டு டைரெக்டாக மோட்டர் வந்து இங்கே என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜுக்கு அதோடைய ஃபுல் வோல்டேஜில் வந்து ரோட்டார் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர். ஸோ 3 ஸ்டெப்பாக வச்சுருக்கோம். 1, 2, 3. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம ஒவ்வொரு டைமிங் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அதோடைய ப்ராசஸ். தேங்க்யூ.